வணக்கம் நண்பர்களே. மருதமலையோட தல வரலாறு போன வீடியோல பார்த்தோம். மருதமலைக்கு போனவங்க எல்லாருமே கண்டிப்பா பாம்பாட்டி சித்தரோட குகைக்கு போயிருப்பீங்க. அந்த வரலாறு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். 15 சித்தர்கள்ல ஒருத்தர் தான் இந்த பாம்பாட்டி சித்தர். சித்தி பெற்றவர்கள் தான் சித்தர்கள்னு சொல்வாங்க. அதாவது தியானம் மற்றும் யோகா மூலம் மன ஒருமைப்பாடு கொண்டு வந்து அதன் விளைவாக வரும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளை பெற்றவர்களாக சித்தர்களை சொல்வாங்க. சித்தர்கள் ஆன்மீகம் தழைக்கவும் மக்களின் ஆரோக்கியம் செழிக்கவும் பல நூல்களை இயற்றியிருக்காங்க. பிறக்கும் போது எல்லாருமே நல்லவங்க தான், எல்லாருமே இன்னசென்ட் தான். ஆனா அவங்களோட அனுபவங்கள், அவங்க சந்திக்கும் மனிதர்கள், சூழ்நிலைகள், இதுதான் அவங்களோட வாழ்க்கையை வடிவமைக்குது. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் பாம்பாட்டி சித்தர். பாம்புகளை பிடிக்கிறது, விஷத்தினை எடுக்கிறது, இதுதான் இவரோட தொழிலாவே இருந்திருக்கு. எவ்வளோ கொடிய பாம்பா இருந்தாலும் பிடிச்சிருவாரு. விஷத்தை முறிக்கும் மூலிகைகள் பத்தியும் விஷத்திலிருந்து கிடைக்கிற மருந்துகளை பத்தியும் நல்லா தெரிஞ்சவரா இருந்திருக்காரு. இவரு ஒரு சமயம் நவரத்ன மாணிக்கர்களுடைய நாகசர்பத்தை தேடிட்டு இருக்கப்ப ஒரு பலத்த சிரிப்பொலி கேட்டுச்சு. அந்த நாள் அவரோட வாழ்வையும் மாற்றுச்சு. அன்னைக்கு அவரை சந்திச்சவர் வேற யாரும் இல்ல, சட்டை முனி சித்தர். எதை தேடுறீங்க அப்படின்னு அவர் கேட்டதுக்கு இவரும் சொல்லியிருக்காரு, நவரத்ன கல்லுடைய ஒரு நாகசர்பத்தை நான் தேடிட்டு இருக்கேன். அப்போ அவர் சொன்ன விஷயம்தான் இவரோட வாழ்க்கையோட பாதையே மாத்திருக்கு. உனக்குள்ளேயே விலைமதிப்பற்ற ஒரு பாம்பு இருக்கிறப்ப நீ அதை வெளியே தேடுறது பயனில்லை. சட்டைமுனி சித்தரோட வழிகாட்டுதலால பாம்பாட்டி சித்தர் ஞானம் பெற்று அவர் காலில் விழுந்து வணங்கிய இடம்தான் இந்த மருதமலை. இங்குள்ள குகைகள்ல தான் அவர் நீண்ட கால தவ செஞ்சு அஷ்டமா சித்தி என்னும் 8 இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளை பெற்றிருக்கிறார். இங்கே இவருக்கு முருகப்பெருமான் காட்சியளித்து மருத தீர்த்தத்தை அளித்ததாகவும் வரலாறுகள் உண்டு. ஆதிமூலவர் சன்னதிக்கும் சித்தர் கோகைக்கும் தனியா பாதைகள் இருக்கிறதாகவும் அதன் வழியே சென்று பாம்பாட்டி சித்தர் முருகப்பெருமானை தரிசித்ததாக கூறப்படுகிறது. அண்ட் இவர் வடித்த சிலை தான் மூலஸ்தானத்துல வச்சு நம்ம வழிபட்டு இருக்கோம்னு நம்பப்படுகிறது. அடுத்த காணொலியில மருதமலை கோயிலோட சிறப்பம்சங்கள், அது மட்டும் இல்லாம லிட்ரரி அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ், அதாவது கல்வெட்டுகளிலும் புராணங்களிலும் மருதமலை பற்றிய குறிப்புகள் பத்தி பார்க்கலாம்.